ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் சொல்கிற மாதிரியே தைச்சிங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது, அந்த வளைவுலாம் அழகாக இருக்கும். உள் பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிசுறுமே வெளியே தெரியாது. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், உள் பக்கம் எந்த ஒரு பிசுறுமே தெரியல, எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. வெளிப்பக்கமும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நெக் ஷேப் கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே தூக்கிட்டு சுருக்கிட்டு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் பர்ஃபெக்டான ப்ளவுஸ் தைங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா க்ராஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு குறையாமல் இருக்கணும். 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு க்ராஸ் பீஸ் வரும். 1.5 இன்ச்சுக்கு அதிகமாக கூட இருக்கலாம், ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மடித்து தைக்கிறப்போ உங்களுக்கு பத்தாது. அப்போ 1/4 இன்ச்சுக்கு தைக்கிறப்போ பத்தாமல் போயிடும். ஃபஸ்ட்டு எட்ஜஸில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு இதை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சிலர் சிங்கிளாக வச்சு தைப்பாங்க. நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அப்போ தான் அது ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நம்ம பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸு அடியிலையும் மேலே ப்ளவுஸ் பீஸையும் வச்சு நம்ம தைக்கிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ப்ளவுஸ் வச்சு அதுக்கு மேலே க்ராஸ் பீஸ் வச்சு தைப்பாங்க. அப்போ 1/4 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக தைக்கிறோமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி தைங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக பிடிச்சி தைக்கிறோமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வளைவுலாம் நீங்கள் க்ராஸ் பீஸை இழுக்கக்கூடாது. ப்ளவுஸையும் இழுக்கக்கூடாது, க்ராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது. ரெண்டையுமே அப்படியே ஒன்று போல் வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் தைச்சிக்கிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா க்ராஸ் பீஸு, அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே 1/4 இன்ச்சுக்கு மடிச்சிடுவோம். மீதி மடிக்கிறப்ப என்னாகும், 3/4 இன்ச்சு ஆயிரும். அதில் 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் நம்ம ப்ளவுஸையும் க்ராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அடுத்த ஒரு 1/2 இன்ச்சு பார்த்திங்கன்னா உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக இருக்காது, பத்தாமையும் போகாது, கரெக்டாக இருக்கும். அந்த பெண்டுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸை இழுக்கவே கூடாது, மெயினாக க்ராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது. நீங்கள் க்ராஸ் பீஸை இழுத்திங்கன்னா அந்த இடத்துல திருப்புறப்ப துணி பத்தாமல் போயிடும். அப்போ நிறையா அந்த ரிங்கிள்ஸ் வரும், சுருக்கமாக இருக்கும், தூக்கிக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல நல்லா லூஸ் விட்டு தைக்கணும். அப்போ தான் நம்ம திருப்புறப்ப அழகாக திரும்பி அது நம்மளுக்கு திருப்புறப்ப நல்லா ஃபோல்டிங்க்கு வரும், சரிங்களா? பொறுமையாக தைக்கணும். நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக தைச்சிட்டிங்கன்னா திருப்புறப்போ உங்களுக்கு பத்தாது. அதனால் என்ன பண்ணணும், கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு வர மாதிரி மெதுவாக அந்த கைடு அளவுக்கே நீங்கள் தைக்கணும். தைச்சி ஃபினிஷ் பண்ணுறப்போ அந்த எட்ஜஸில் ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸையும் க்ராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஃபோல்டு பண்ணக்கூடாது. நம்ம 1/4 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் உள் பக்கம், அதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம திருப்புறப்போ உள் பக்கம் அந்த பீஸ் வெளிப்பக்கமாக தெரியாது, வெளியில் தெரியாது, நம்ம தைச்சதுக்கப்புறம் வெளியே வராது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிசர் கட் கொடுத்து அப்படியே திருப்புவாங்க, ஃபோல்டிங்க்கு நல்லா வளைஞ்சு வரும் அப்படின்னு. நீங்கள் சிசர் கட் கொடுத்திங்கன்னா திருப்புறப்போ என்ன ஆகுனா அந்த கட் பண்ணதெல்லாம் 1/4 இன்ச்சுக்கு வெளியே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும் தையலுக்கு வெளியில். அது பார்க்க நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அளவு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணணும். ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்ம 1/4 இன்ச்சு விட்டுருக்கிறதுல பாதி கட் பண்ணுங்கள். கட் பண்ணி அந்த ஃபுல்லாகவே
கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக் பீஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்போ ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இது கட் கொடுக்காம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள். ரொம்ப ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இது மேலேயே ஒரு படிமான தையல், எட்ஜ் தையல் சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது புரியலினாலும் ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எட்ஜ் தையல் போடுறப்ப எப்பயுமே கிராஸ் பீஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் மடிக்கவே கூடாது. எல்லாமே ஃபுல்லாக உள்ளே போயிடணும். மெயின் பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த வளைவுக்கே வச்சு அப்படியே தைச்சிக்கிட்டு வரணும். தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வளைவு திருப்பி பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கிராஸ் பீஸும் நம்ம வந்து லூஸாக தைச்சிருக்கிறதுனால கிராஸ் பீஸும் அந்த இடத்துல நல்லா திருப்பி தைக்கிறப்போ நல்லா வளைஞ்சு வரும். சுருக்காது. மெயினாக நம்ம ப்ளவுஸை வந்து அந்த வளைவுலாம் வந்து சுருங்கி சுருங்கி வராமல் நீட்டாக இருக்கும். படிமான தையல் முடித்த உடனே, படிமான தையல் போட்ட உடனே நம்மளுக்கு வந்து நெக் வந்து நல்லா ஷேப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து கரெக்டாக அந்த வளைவை வந்து நல்லா வளைச்சி வச்சு நீங்கள் தைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கிராஸ் பீஸ் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துலலாம் நல்லா இந்த வளைவுக்கெலாம் நல்லா இப்படி எடுத்து விட்டு நல்லா அமுத்தி பிடிச்சிக்கிட்டு தைங்க. இந்த மாதிரி தைக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 38 இன்ச் ப்ளவுஸு, நார்மல் ப்ளவுஸு. இதோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.